ம். நான் பண்ண தப்ப இந்த புக்ஸ் படிக்கலாம்னு ஆரம்பிக்கிற எல்லாருமே பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, புக்ஸ் படிக்கலாம்னு நினைக்கும்போது, இப்போ எனக்கு கரண்ட்டா இருக்கிற பிரச்சனைக்கு உடனே ஒரு சொல்யூஷன் வந்து ஒரு புக்ல இருந்துரும் அப்படின்னு நினச்சுக்கிட்டு, உடனடியா அது சம்மந்தப்பட்ட புக்ஸாவே தேடி போறது. லைக் எனக்கு ஃபினான்ஸ்ல பிரச்சனை இருந்ததுனால நான் என்ன பண்ணேன், ரிச் டாட் புவர் டாட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு அந்த புக் எடுக்கிறது. திரும்ப அடுத்தது வந்து சைக்காலஜி ஆஃப் மனி அப்படின்னு சொல்லி அத எடுக்கிறது. பட் அத படிக்கும்போது தெரிஞ்சது, இது காசு இருக்கிறவங்க வந்து அத 2 மடங்கு ஆக்குறதுக்கு, இல்லன்னா வந்து மணின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, இல்ல அத எப்படி கையாள்றது அப்படின்னு. இப்போ அந்த மனநிலையிலலாம் வந்து நான் இல்ல. எனக்கு உடனடியா வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளிய வரணும் அப்படின்னு ஒரு மைண்ட் மட்டும் இருந்துச்சு. பட் அது இது கனெக்ட்டே ஆகலையேடா அப்படின்ற மாரி இருந்தது. ஸோ நெறைய பேருக்கு அதுதான் இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எப்படின்னா புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கும்போது, அ லைக் ஓகே வாங்க உங்க ஃபேமிலி பிரச்சனையா? ஓகே இந்த புக்க படிங்க. ஃபினான்ஸ் பிரச்சனையா? ஓகே இந்த புக்க படிங்க. ஓகே உங்களுக்கு வந்து அ சம்திங் லைக் என்னென்னவோ பர்சனல் பிரச்சனைகள் தனித்தனி புக்கெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம அத எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, எல்லாரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அவங்க அத ஃபேஸ் பண்ண விதத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ ஒரு ப்ராப்ளம்க்காக ஒரு ஹிட்டன் சொல்யூஷன்ஸ் எங்கேயாவது வந்து அது ஒளிஞ்சிட்டு இருக்கும். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஒரு லைக் நம்ம எல்லார்கிட்டயும் தனித்தனியா போய் வந்து உங்க வாழ்க்கையோட வந்து அனுபவத்த சொல்லுங்கன்னுலாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. பட் அது ஒரு புத்தகத்தின் வாயிலா வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாரி ஓகே ஃபைன் என்னடா இது சைக்காலஜி ஆஃப் மனி எல்லாம் சொல்றாங்க. அப்புறம் ரிச் டாட் புவர் எல்லாம் படிச்ச உடனே சரி ஓகே படிக்கிறத நிறுத்தக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணிட்டு, கன்டினியூஸா ரீட் பண்ணிட்டே இருக்கலாம். ஏன் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து ரஜினிகாந்த் வந்து இப்ப இந்த புக்க படிச்சாரு. கோலி படிச்சாங்க. அ ஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து படிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு யோகியின் சுயசரிதை புக்கெல்லாம் வந்து கையில எடுக்கும்போது, திரும்ப வந்து இது வாழ்க்கையில பெருசா ஜெயிச்சவங்க, பெரிய பேரும் புகழும் அடைஞ்சவங்க வந்து அதுக்கப்புறம் படிக்க வேண்டிய புக் மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஓகே கரண்ட்ல இது நம்ம படிக்க வேண்டிய புக். அப்படி ரேண்டமா வந்து இந்த புக்ஸ பத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஓகே ஃபைன். அந்த புக்ஸ் படிக்கிறது ஒரு நல்ல ஹேபிட்டு. ஸோ அது மாத்தும். பட் கரண்ட் சிச்சுவேஷன வந்து உடனே எங்கேயாவது ஏதாவது ஒரு ஒரு லீடு கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது, சப்கான்ஷியஸ் மைண்ட், த பவர் ஆஃப் ஹேபிட்ஸ், அட்டாமிக் ஹேபிட்ஸ், த த மாங்க் ஹூ சோல்ட் ஃபெராரி அப்படின்னு சொல்லி நெறைய புக்ஸ் வந்து ரேண்டமா படிச்சுட்டு இருக்கும்போது, என் கையில ஒரு புக் கிடைச்சது. ஸோ அந்த புக் தான் பிஸ்னஸ்ல கொஞ்சம் அந்த டைரக்ஷன மாத்தி, ஓகே ஃபைன் அப்படின்னு எடுத்த புக் தான் தி $100 ஸ்டார்ட் அப். ஸோ இதுல ஒரு 7த் சாப்டர் நினைக்கிறேன். அந்த சாப்டரோட டைட்டில் தான் வந்து அன் ஆஃபர் கான்ட் ரிஃப்யூஸ். நான் ரொம்ப அது உள்ளலாம் போய் படிக்கவே இல்ல. ரேண்டமா இந்த புக்க படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆத்தர் நேம், அதோட இன்ட்ரோடக்ஷன்லாம் படிச்சுட்டு, என்னென்னலாம் சாப்டர்ஸ் இருக்குன்னு படிச்சுட்டு இருக்கும்போது, அந்த 7த் சாப்டர் வந்து டக்குன்னு ஹிட் ஆச்சு. அண்ட் ஆஃபர் கான்ட் ரிஃப்யூஸ். இத எப்படி நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, அ என் பிசினஸ்ல ஒரு சில சர்வீசஸ், ப்ராடக்ட்ஸ ஃப்ரீயா குடுக்க கூட நான் ரெடியா இருந்தேன். பட் வந்து கிளையண்ட் அத வந்து ஃப்ரீயா குடுக்கணும்னோனே, அது வந்து குவாலிட்டி இல்லாத சர்வீஸ் இல்ல ப்ராடக்ட்ன்னு அத அவைல் பண்ணிக்க ரெடியாவே இல்ல. அப்படின்ற பாயிண்ட்ல ஸோ அதுக்கு ஒரு பிரைஸ ஃபிக்ஸ் பண்ணணும். அது அஃபோர்டபுளாவும் இருக்கணும். பட் அதுல வந்து அவங்க எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கணும் அப்படின்ற மாரி இருந்தது. ஸோ அப்படி ஒரு விஷயத்த முடிவு பண்ணி லைக் நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப ஏதோ ஒரு 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 மால் போறீங்க. அது லைக் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு கடைக்கு போயிட்டு, ஒரு 4 டீ ஷர்ட்ஸு ஏதோ எடுத்துடுறீங்க. வித் த காஸ்ட் ஆஃப் வந்து ஒரு டீ ஷர்ட் வந்து ரூ. 500ன்னு சொல்லி ஒரு 4 டீ ஷர்ட் ரூ. 2000ன்னு எடுத்துடுறீங்க. உங்ககிட்ட இருந்த காசே அவ்வளோதான். 2000 தான். உங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல் ஆர் பர்த்டே எதா இருந்திருக்கலாம். அதுக்கு நீடுன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ நீடு இருக்கு, சேம் டைம் மணியும் இருக்கு. இப்போ 2த்தையும் வந்து நீங்க வந்து செலவு பண்ணிடுறீங்க. லைக் அந்த நீடையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுறீங்க. அந்த டீ ஷர்ட்ட பை பண்ணி, உங்க மணியும் வந்து கம்ப்ளீட்டா காலியாயிடும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு நீடு சுத்தமா இல்ல. சேம் டைம் உங்களுக்கு காசு இல்ல. இதோட உங்க பட்ஜெட்ல அது அடங்கலன்னு வச்சுக்கலாம். பட் ரேண்டமா வந்து ஒரு 2, 3 டேஸ் கழிச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸோட இல்ல ஃபேமிலியோட எங்கேயோ போகும்போது, திரும்ப அதே மாதிரியான ஒரு டீ ஷர்ட் மோர் ஆர் லெஸ் ஒரு 80% குவாலிட்டி வைஸும் அதே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த டீ ஷர்ட் 4 டீ ஷர்ட் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 500ல இல்ல ₹1000ல குடுக்குறாங்க அப்படின்னா, இப்ப நீடும் இல்ல, கையில காசும் இல்ல. இல்லனாலும் அது நம்மள வந்து பை பண்ண வைக்கும். எப்படின்னா, என் ஃப்ரெண்ட் கூட இருந்தேன்னா, "மச்சி ஓகே எனக்கு ₹1000 குடேன். நான் அத வாங்கிக்கிறேன்." "ஏன்டா நீ இப்ப தான் அந்த டீ ஷர்ட் எடுத்தேன்" அப்படின்னு சொன்னா கூட,
நான் போடலாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வந்து என் தம்பி யாராவது யூஸ் பண்ணுவாங்க, அண்ணன் தம்பி யாராவது யூஸ் பண்ணலாம். எனக்கு அதான் சொல்லுவேன், இந்த நீடே இல்லைனா கூட அந்த நீடை நம்மளா கிரியேட் பண்ணிப்போம். காசு இல்லைனாலும் அதுக்கான சோர்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிப்போம். லைக் அப்படி ஒரு இதுக்குள்ள வந்து சைக்காலஜியில் நான் அது உள்ளே போயிட்டு அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கும் போது என் ஸ்டாஃப்ஸ் ஒத்துக்கல, இது ஒர்க் அவுட் ஆகாது, இது கிளைண்ட்டுக்கு எப்படி ஏதாவது ஒன்று ரெண்டு தான் மெனு தான் சொல்லணும், இவ்வளோ சொன்னால் எப்படி வந்து அவங்களுக்கு வந்து புரியும், அவங்க மைண்டில் போய் உட்காராது, அது அவங்களுக்கு ரிசீவ் ஆகாது, சொல்கிற நமக்குமே ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக ஆகிட்டாங்க. எனக்கு என்னென்னா, எனக்கு இருந்த ஆப்ஷன் அது ஒன்றே ஒன்று தான். ஏன்னா என்கிட்ட வந்து சுத்தமாக காசு இல்லை, லைக் என்கிட்ட டைம் இருந்துச்சு, நம்ம புத்தி மட்டும் தான் இருந்துச்சு. சரி ஓகே, ட்ரை பண்ணுவோம், ஒர்க் அவுட் ஆச்சுன்னு வச்சுப்போம், எல்லாம் தூக்கி போடுவோம். அடுத்தது ஃபெயில் ஃபாஸ்ட் லேர்ன் ஃபாஸ்ட்ன்ற மாதிரி. ஸோ ஓகே, நம்ம அதை வந்து அப்ளை பண்ணிப்போம்னு பண்ணி, பட் எனக்கு மட்டும் ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருந்துகிட்டே இருந்தது, அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி அதில் பசங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி, ஸ்டாஃப்ஸை கன்வின்ஸ் பண்ணி, அவங்களுக்கு புரிகிற மாதிரி, கிளைண்ட்டுக்கு புரிகிற மாதிரி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்து, அதை ஒரு கிளைண்ட்டாக சொல்லி 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 நான் நினச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு எல்லாருக்கும் புரியுது, அவங்களால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, அவங்க பெனிஃபிட்ஸ்ன்றது தெரியுது. என்னோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, இந்த கிளைண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக திரும்ப 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 நம்மகிட்ட பை பண்ணுறது தான். ஸோ அப்படி தான் வந்து என்னோட 0 to 2000+ கிளைண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியுது. இது ஜென்யூனான ரிசல்ட். ஒரு ஆக்சுவலி 4.5 இயர்ஸ், அந்த 4 இயர்ஸு மினிமம் இந்த 5 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. அதை பெருசாக இவ்வளோ கிளைண்ட்ஸ் அவ்வளோ கிளைண்ட்ஸாக இல்லை, பட் 2000 கிளைண்ட்டுன்றது மந்த் ஆன் மந்த் வந்து ரொட்டேஷனல் வைஸில் அதை பார்க்கும்போது என்ன அந்த கஷ்டத்துலேருந்து ஒரு 3 monthsலேயே என்னால் வந்து பிரேக் யூனை டச் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் அங்கேருந்து ப்ராஃபிட்குள்ளே போக முடிஞ்சுது. ஸோ அந்த டபுள் த ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இப்படி இந்த ஸ்கேலப் பண்ணுது. ஸோ அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே ஃபைன், ஒரு புக்கில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதில் எந்த பாயிண்ட் எனக்கு ஒரு தேவையில்லாத ஒரு 90 பாயிண்ட் இருக்கலாம். பட் அந்த 90 பாயிண்டில் அந்த 90 பாயிண்ட்ஸில் உங்களுக்கு தேவையான ஃபேமிலியோ, லைக் வந்து பிஸ்னஸோ, இல்லை கெரியரோ, எனி லைக் உங்களோட விஷன் வாய்ஸு, இல்லை மைண்ட் செட், நீங்கள் என்ன தேடுறீங்களோ அது நான் பார்க்காதது, என் கண்ணுக்கு தெரியாதது கண்டிப்பாக உங்கள் கண்ணுக்கு தெரியும், இல்லை உங்களால் பார்க்க முடியும். இது கண்டிப்பாக ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து ஒரு சில புக்ஸ்லாம் வந்து என்னோட ஹேபிட்ஸை, என்னோட மைண்ட் செட்டை நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ நான் இந்த லைக் உலகத்தை பார்க்குற விதமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பாருங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.